ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சிம்பிள் சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராம். ஆல்ரெடி வந்து நம்ம சி படிச்சிருக்கோம், அதனால வந்து சி பிளஸ் 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 வந்து ஈஸியா தான் இருக்கும் நமக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம யூஸ்வலா வந்து இன்க்ளூட் பண்ணுவோம்ல, ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணுவோம்ல. சில அதே மாதிரியே நம்ம என்ன பண்றோம், சி பிளஸ் பிளஸ்லயும் வந்து ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணுவோம். அதுக்கு அதே மாதிரி தான் பண்ணிக்கணும். ஹேஷ் இன்க்ளூட், அதுல வந்து இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் எதுல இருந்துச்சு அப்படின்னா, ஸ்டாண்டர்டு ஐஓ டாட் ஹெச் அப்படிங்கிற ஹெடர் ஃபைல்ல இருந்துச்சு. பட் இதுல வந்து ஐஓ ஸ்ட்ரீம் டாட் ஹெச் அப்படிங்கிற ஃபைல்ல இருக்கும். நீங்க வந்து அந்த டர்போ சி பிளஸ் பிளஸ்ல இந்த ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னா ஐஓ ஸ்ட்ரீம் டாட் ஹெச் அப்படின்னு போடணும். பட் நான் இங்க ஆன்லைன்ல பண்றதுனால இதை வந்து எப்படி போடணும்னா, ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் தான். பட் அது வந்து எந்த லொகேஷன்ல இருக்குங்கிறத நம்ம நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவோம். யூசிங் நேம் ஸ்பேஸ் std. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு லொகேஷனை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக, அதாவது இந்த std அப்படிங்கிற லொகேஷன்ல தான் எது இருக்கு அப்படின்னா, இந்த ஐஓ ஸ்ட்ரீம்ங்கிற ஃபைல் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்காக சொல்றோம். இப்ப நம்ம இந்த நேம் ஸ்பேஸ் கொடுக்கலன்னா என்ன அப்படின்னா, கான்ஃபிளிக்ட் வந்து அக்வர் ஆகும். என்ன கான்ஃபிளிக்ட் அப்படின்னா, இந்த அதாவது அந்த ஐஓ ஸ்ட்ரீம் இருக்கிற இடத்துலயே வந்து வேற இதுவும் ஃபைல் இருந்துச்சுன்னா அதுக்கும் இதுக்கும் நேம் வந்து கான்ஃபிளிக்ட் வந்து அக்கர் ஆகும். அதுக்காக தான் இந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு லொகேஷன்ல அந்த ஐஓ ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஃபைல் இருக்கு அப்படிங்கிற மென்ஷன் பண்றதுக்காக தான் நம்ம யூசிங் நேம் ஸ்பேஸ் std அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஓகே, இப்போ வந்து நமக்கு தேவையான ஹெடர் ஃபைல் வந்து இன்க்ளூட் பண்ணியாச்சு. நம்ம போட போறதே வந்து ஒரு சிம்பிள் சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராம் தான். நமக்கு தேவையான ஹெடர் ஃபைல் வந்து இன்க்ளூட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த சி ப்ரோக்ராம்ல பண்ற மாதிரி மெயின் ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுவோம். மெயின் ஃபங்க்ஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோம், ரிட்டர்ன் டைப், ஃபங்க்ஷன் நேம் அப்படி வந்து டிஃபைன் பண்ணுவோம். நம்ம ரிட்டர்ன் டைப் வந்து என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் இன்டீஜர்னு கொடுக்குறேன். ஃபங்க்ஷன் நேம் வந்து மெயினுக்கு வந்து நம்ம ஆர்குமெண்ட்ஸ் எதுவும் உள்ள பாஸ் பண்ணல, அதனால வந்து எம்டி பிராக்கெட் வந்து போட்டாச்சு. பேரந்தசிஸ் போட்டு அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் வந்து சொல்லியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்ன பண்ண போறோம், சிம்பிள் சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராம் தான் பார்க்க போறோம். நம்ம யூஸ்வலா சிம்பிள் சி பிளஸ் ப்ரோக்ராம்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, ஹலோ வேர்ல்டு வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். சில வந்து நம்ம பார்த்த, அதாவது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா பிரிண்ட் எஃப். பட் இதுல வந்து அதுக்கு ஈக்குவலண்டான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா சி அவுட். அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் வந்து சி அவுட் சிம்பிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஹலோ வேர்ல்டு. ரிட்டர்ன் 0 கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, மேல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்டீஜர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால என்ன பண்றோம், இன்டீஜர் மெயின் ஃபங்க்ஷன் இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம். அதனாலதான் இங்க ரிட்டர்ன் 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். நம்ம இப்ப கொடுத்த ப்ரோக்ராம் வந்து கரெக்டா ரன் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாத்தி கூட வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஹலோ வேர்ல்டு பதிலா நம்ம ஹலோ நிதிஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்து நமக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஒர்க் ஆகுது. ஹலோ நிதிஷ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. இவ்வளவுதான் ஒரு சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராம். இப்படிதான் நம்ம போடணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சி மாதிரியே ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அந்த ஹெடர் ஃபைல் எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். எந்த லொகேஷன்ல இந்த ஐஓ ஸ்டேட்மெண்ட் ஹெடர் ஃபைல் வந்து ஸ்டாண்டர்ட் std அப்படிங்கிற லொகேஷன்ல இருக்குது, அது மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். மெயின் அப்படிங்கிறது வந்து ஃபங்க்ஷன், மெயினுங்கிறது வந்து ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம எதுவும் பாஸ் பண்ணல, அதனால எம்டி பிராக்கெட் போட்டோம். அந்த மெயினுங்கிற ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா, இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால வந்துட்டு அந்த மேல வந்து ரிட்டர்ன் பண்ணுதுன்னு சொன்னாவே இங்க என்ன நம்ம பண்ணணும், ரிட்டர்ன் 0 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அங்க வந்து வாய்டுன்னு கொடுத்துருந்தா நம்ம இந்த ரிட்டர்ன் 0 கொடுக்க தேவையில்லை. நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம சிம்பிள் ப்ரோக்ராம் பண்றதுனால ஒரே ஒரு அவுட்புட் வந்து நமக்கு கொடுக்குறோம். என்ன அவுட்புட், யூஸ்வலா ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி பண்ணுவோம். நம்ம இங்க வந்துட்டு நம்ம நிதிஷ்னு சொல்லி அதுல சில வந்து நமக்கு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா printf அப்படிங்கிறது. இதுல வந்து சி அவுட் அப்படிங்கிறது தான் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். இப்ப வந்து இது கொடுத்தாச்சு. இதுல வந்து இன்னொரு விஷயம் வந்து பண்ணலாம். இந்த யூசிங் நேம் ஸ்பேஸ் வந்து இங்கதான் கொடுக்கணுமா அப்படின்னா தேவையில்லை.
இதை வந்து இன்னொரு மெத்தட்ல கூட நம்ம பண்ணலாம். அது எப்படின்னா, இதை வந்து நான் கமாண்ட் பண்ணி விட்டுறேன். இதுல வந்து நமக்கு கமாண்ட் லைன் தெரியும்ல, சிங்கிள் லைன் கமாண்ட்னா டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ், மல்டி லைன் கமாண்ட்னா சிங்கிள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஸ்டார், மறுபடியும் வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்ன வேணுமோ அதை அடிச்சுட்டு மறுபடியும் ஸ்டார் சிங்கிள் ஃபார்வர்ட் லைன் வந்து போடுவோம். இப்ப நான் இந்த டபுள் ஃபார்வர்ட் லைன் போட்டதுனால இது என்ன ஆயிடுச்சு, கமாண்ட் ஆயிடுச்சு. அப்போ இங்க வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணா எரர் வரும். பட் இது இந்த லொகேஷன்ல இருக்குங்கிறத நம்ம இன்னொரு மெத்தட்ல சொல்லலாம். எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியும் எஸ்டிடி ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்றப்போ இந்த எஸ்டிடிங்கிற லொகேஷன்ல சி அவுட்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எடுத்துக்கும். இப்போ வந்து இது கரெக்டா ரன் ஆகும். இப்போ நீங்க அந்த இது கொடுக்காம இந்த சி அவுட்டுக்கு முன்னாடி இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த ஸ்டாண்டர்டையும் எடுத்துருங்க. இப்போ வந்து எரர் வரும். எரர் வருதா? என்ன சொல்லுது? சி அவுட் டிக்ளேர்ட் நோ ஸ்டாண்டர்ட் சி அவுட் டிக்ளேர்ட் ஹியர் எக்ஸ்டர்ன் ஐஓ ஸ்ட்ரீம் சி அவுட் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் டு ஸ்டாண்டர்ட் அவுட்புட்ல லிங்க் பண்ணிருக்கு. பட் அது என்ன பண்ணல அப்படின்னா, இங்க வந்து நீங்க மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால நம்ம வந்து எய்தர் யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி அப்படின்னு மேல போடணும். அப்படி இல்லை அப்படின்னா எஸ்டிடி ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் சி அவுட்னு சொல்லி போடுறோம். அப்படி போட்டோம்னா நம்ம கரெக்டா ரன் ஆயிடும். இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தா சேட் பாக்ஸ்ல போடுங்க, ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.